என் அன்பு குழந்தையே, நான் பிறக்கும் போதே இறைவனின் சாபத்தை பெற்றுவிட்டே பிறந்தேன் போல. அதனால்தான் நான் வலிகளையும் வேதனைகளையும் மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறேன் என்று தனிமையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கின்றாய். நான் சொல்வதை சற்று பொறுமையாக முழுமையாக கேள். வாழ்க்கையில் சிலரை முழுமையாகவும் அதிகமாகவும் நம்புவதால் தான் வாழ்க்கையில் வலிகளும் வேதனைகளும் நிறைந்து விடுகின்றது. வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இரு, ஆனால் யாரையும் நம்பி இருக்காதே. உன்னை காயப்படுத்தியவரை விட்டு மௌனமாக விலகிச் செல். உன்னை மறந்து போனவர்களுக்கும் கூட ஒரு நாள் ஞாபகத்திற்கு வருவாய். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடத்தில் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவுமே உன்னை விட்டு விலகுவதில்லை. யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை. அதுபோல உன்னுடைய அருமை தெரியாதவர்களை கவனத்தில் வைத்துக் கொள்ளாதே. உனக்காக யாரும் இல்லை என்று நீ கவலைப்படுவதை விட யாருக்கும் நீ பாரமாக இல்லை என்று நினைத்து சந்தோஷப்படு. உன்னை வெறுத்தவர்கள் போற்றும்படியாக நீ வாழ்ந்து காட்டு. முட்டாள்களுக்கு அப்போதாவது புரியட்டும், இவர்களையா வெறுத்தோம் என்று. எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். இல்லையே சிறிய முள்குத்தினாலே தாங்கிக் கொள்ள முடியாமல் கத்தும் நீ மருத்துவர் ஊசி போடும் போது மட்டும் வலியை தாங்கிக் கொள்கின்றாய். வலி என்னவோ ஒன்றுதான். ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் வலிகளும் வேதனைகளும் தூசுதான். உன்னுடைய முதுகுக்கு பின்னால் நின்று பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதே. நீ அவர்களுக்கு 2 அடி முன்னால் இருக்கின்றாய் என்று பெருமைப்படு. கவலைகள் எப்போதும் வெற்றியை தருவதில்லை. முயற்சிகள் மட்டுமே வெற்றியை தருகின்றன. அதனால் தன்னம்பிக்கையோடு முயற்சி செய், வெற்றி பெறுவாய். குழந்தையே, உன்னை வெறுப்பவர்களுக்கு நீ கொடுக்கும் உயர்ந்தபட்ச தண்டனை அவர்கள் முன் புன்னகைத்து எப்போதுமே சந்தோஷமாக இருப்பதுதான். உனக்கு எப்போது சிக்கல் வந்தாலும் உன்னுடைய மனம் சொல்வதை மட்டும் கேள். ஏனெனில் உன்னுடைய அறிவு எப்படி வேண்டுமானாலும் யோசிக்கும், ஆனால் உன்னுடைய மனம் உண்மையை மட்டுமே நேசிக்கும். ஏனெனில் உன்னுடைய மனதில் நான் குடிகொண்டிருக்கின்றேன். இதன் பிறகு உன்னை நான் கஷ்டப்பட விடமாட்டேன். கவலைப்படாமல் இரு என் தங்கமே. பயப்படாதே, கலங்காதே, துணிந்து நில். குழந்தையே, நான் இருக்கும் வரை நீ கலங்காதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். என்னுடைய ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய். நீ வாழ்க்கை பாதையில் சறுக்கி விழுந்ததை எண்ணி வருந்தாதே. நீ ஜெயிக்கப் போகிறாய், இது உறுதி. எழுந்து நட. உன்னுடைய வெற்றிக்கான வழிகளை எழுதிவிட்டேன். நீ விரும்பிய வாழ்க்கையை நிச்சயமாக வாழப் போகின்றாய். உன்னுடைய துயர நாட்கள் முடிந்து விட்டது. இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இது என்னுடைய சத்திய வாக்கு. என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு. பொறுமையோடு இரு. உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளுக்கும் நிச்சயமாக பதில் கிடைக்கும். நீ விரும்பிய வேலை கிடைக்கப் போகின்றது. இதன் பிறகு நல்ல மதிப்போடு நீ வாழப் போகின்றாய். நீ விரும்பியவருடன் உனக்கு திருமணம் நடக்கப் போகின்றது. நல்ல மன வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழ்வாய். விரைவில் உன்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு அமைதியான வாழ்க்கையை வாழ்வாய். குழந்தையே, விரைவில் நீ புத்திர பாக்கியத்தை பெற்று உன்னுடைய குடும்பத்துடனே சீரும் சிறப்புமாக வாழப் போகின்றாய். இவை யாவும் என்னுடைய பலிக்கப் போகும் சத்திய வாக்கு. உன்னுடைய கைகளில் குறையாத செல்வத்தை நான் கொடுக்கப் போகின்றேன். இதன் பிறகு உனக்கு வசந்தம் தான். விரைவில் நீ வேண்டியவை அனைத்தையும் பெற்று சிறப்போடு வாழ்வாய். பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள தடைக்கல்கள் எல்லாமே படிக்கல்களாக மாறும் காலம் வந்து விட்டது. பொறுமையை மட்டும் கைவிட்டு விடாதே. சற்றே காத்திரு. இதன் பிறகு நீ கேட்டது நிச்சயமாக கிடைக்கும். நல்லது மட்டுமே நடக்கும்.
ஆரோக்கியமான வாழ்க்கையை உறுதி செய்ய மனதை அமைதியோடு வைத்துக்கொள். கவலை, அவசரம், பயம், தயக்கம் போன்றவற்றால் அலைக்கழிக்கப்படாமல் இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தையே, நீ எப்போதும் சிரித்துக் கொண்டே இரு. நீ அழப் பிறந்தவள் அல்ல, ஆளப் பிறந்தவள். இதன் பிறகு நடக்கப் போவது யாவும் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே இருக்கும். கலக்கம் வேண்டாம் கண்மணி. என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே. என்னை உன்னுடைய மனதில் நினைத்துக்கொள். எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உனக்கு சரியான நேரத்தில் கிடைக்கும். எதற்குமே கலங்காதே. நீ வேண்டிய அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும். நான் நிறைவேற்றிக் கொடுப்பேன். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் ஜெயித்திட முயற்சிகளும் உழைப்புகளும் மிக அவசியம். நானும் உழைக்கின்றேன், முயற்சி செய்கின்றேன். பிறகு ஏன் என்னால் வெற்றி எனும் கிரீடத்தை சூட முடியவில்லை என்றுதானே கேட்கின்றாய்? உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான். ஆனால் வெற்றி என்கின்ற பூக்களை பறிக்க சில முட்களிடம் நீ காயப்படத்தான் வேண்டும். காயப்பட வேண்டும் என்பதை விட நீ இன்னும் வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே மிக உண்மை. என் செல்லமே, அடுத்து உன் வாழ்வில் என்ன நடக்கப் போகின்றது என்பதில்தான் உன்னுடைய வாழ்வின் அர்த்தம் அடங்கியுள்ளது. அந்த அர்த்தங்களுக்குத்தான் நாம் ஓடுகின்ற ஓட்டமே. சிலர் அதில் நிதானமாக ஓடுபவர்கள், சிலர் அதில் எதற்காக ஏன் ஓடுகின்றோம் என்று தெரியாமலே ஓடுகிறார்கள். இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடியும் பொழுது முதல் ஓட்டம் என்பது மட்டுமே அவர்கள் வாழ்வில் நடக்கின்றது. ஏதோ ஒரு சில இடங்களில் மட்டுமே அன்பு, பாசம், பரிவு என சிலரின் மனதில் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் பிள்ளையான நீ என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகின்றாய். நேர்மறையான உலகில், நேர்மறையான சூழ்நிலைகளில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம். நேர்மறையான உலகம்தான். ஆனால் சில மோசமான எதிர்மறையான சூழ்நிலைகளில் நீ கடந்து வர வேண்டும். இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு மூழ்கும் நேரத்தில் அவனுக்கு கிடைக்கும் கைப்பிடியை போன்றது. அவனை உயிர்காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அந்த கைப்பிடித்தான். இப்போதைய வாழ்க்கை நிலையும் இதுதான். நீ எதற்கும் பயப்படாதே. என் கை எப்பொழுதும் உன்னை காக்கும். விரைவில் நீ மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க செய்வேன். அதனால் எதற்காகவும் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை, கலங்க தேவையில்லை. உன்னில் நிச்சயம் வெற்றி என்கின்ற தீபத்தை ஏற்றி அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வேன். உன்னில் அனைத்தையும் பார்க்கும் விதமாய், அகிலத்தின் ரூபமாய் உன்னுள் நானே இருப்பேன். நீ மனக்கவலையில் இருக்கின்றாயா? உன் கண்முன் கஷ்டப்படுபவர்களுக்கு அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு உன்னால் முடிந்ததை கொடுத்து உதவு. பிறகு பார், உன்னுடைய மனக்கவலைகள், கஷ்டங்கள் என அனைத்தும் பறந்துவிடும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் வல்லமை உனக்கு தன்னாலே கிடைக்கும். உன் அப்பா நான் இருக்கும் போது உனக்கு ஏன் இந்த கவலை? என் பிள்ளை, நீ நன்றாக சந்தோஷமாக வாழப் போகின்றாய். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தரப் போகின்றேன். இனி உனக்கு எந்த விதமான கஷ்டங்களும், துன்பங்களும், துயரங்களும் வராது. ஒரு அமைதியான, நிம்மதியான, சந்தோஷமான வாழ்வை